இதான் நாங்கள் கேட் ஒரிஜினல் கேட். இந்த கேட்டும் கல்டின்னு போயிட்டோம். இதெல்லாம் இங்கே கேமரா இந்த இதில் இருக்கிறதான் ஒரு காலத்தில் இந்த இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் ஷோர்ட்ஸும் இல்லாமல் ஓடி தெரிஞ்சு ரோட் உள்ளுக்குள்ளே அவடத்தில் ஒரு சின்ன ஒரு கோழி கூடு ஒன்று போட்டிருந்தது. அதுக்குள்ள முதல் முறையாக வந்து டாக்டர் தன்னுடைய சொந்த காணியை காட்டுறது வந்து அதெல்லாம் வீடு இருந்த வீடு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இதில் ஒரு வீடு ஒன்று கட்டுவோம்னு தான் ஜோதிச்சோன்னு இருக்கிறேன். 87ஆம் ஆண்டு அப்பாவை சொல்கிறதுக்கு இதில் அம்மா அப்பாண்ட ஞாபகம் இருந்து எல்லாம் இருக்குது. லோன் கேட்டு நான் பிஎஸ்சி மேனேஜர்கிட்ட பிஎஸ்சி மேனேஜர் தாரேன்டார் இல்லை இருந்து அப்பா அப்படி சந்தைக்கு போயிட்டு வந்து இப்படி காசு அப்படி எடுத்து இப்படியே சரி வேறு அள்ளி நான் காய்களே ஒரு சின்ன வீடு அந்த இடத்துக்கு இருந்து நேரத்துக்கு கடைசி அங்கே இங்கேயும் பிள்ளையார் இழுபட்டு நிலத்தில் போட்டுட்டு பிள்ளையாரை அப்பா போய் துவாக்க எடுத்துக்கணும் நான் பார்க்கறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் தன்னுடைய சொந்த காணியை காட்டுறதுக்காண்டி போகிறார். இந்த காணொலி பார்க்குறாக்களுக்கு இது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்குமேன்னு சொன்னால் முதல் முறையாக வந்து டாக்டர் தன்னுடைய சொந்த காணியை காட்டுறது வந்து கேட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து நான் 2019 வந்து ஃபுல்லாக அடித்தது ஃபுல்லாக துப்புரவாக்கினா அது முழுக்க பார்த்து அதெல்லாம் வீடு இருந்த வீடு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டேன் என்றால் இவங்க எங்கள்ட படியல் இதுக்குள்ளே போய் தண்ணி அடிக்கிறது பொம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறது இது கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே ஒரு நாள் வந்து 2 புல்டோசர் போட்டு வீட்டு அப்படியே அடிச்சு தரமட்டமாக்கி அந்த கல் எடுத்து இல்லை சும்மா போட்டு விட்டுக்கூடாது இருந்தால் அப்படியே நினைவில் இருந்திருக்கேன். இல்லை நினைவில் இருந்திருக்கோம். அதில் அப்போ அதில் ஒரு கதை ஒன்று இருக்குது. அதில் சொல்கிறேன் என்னென்றால் அந்த வீட்டுக்கு உள்ளுக்குள்ள கூரை இருக்குது தானே கூரைக்குள்ளுக்கு அப்பா வந்து வெளிநாளிலேருந்து வந்து அட்டாச் பாத்ரூம் வீட்டை ஹாட் ஓன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஹாட் ஓன் பண்ணிட்டு வீட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ரூமாக அட்டாச் பாத்ரூமாக கட்டினது. அப்போ கட்டிட்டு மேலே ஒரு தண்ணி டேங்க் போட்டிருந்தார் வீட்டுக்குள்ளே. அதுக்கு மேலே தான் கூரை இருக்குது. 87ஆம் ஆண்டு அப்பாவை சொல்கிறதுக்கு இந்திய நாமே தேடி தெரிஞ்சது. அப்பா ஓடி போய் டப்பட்டு ஏறி தண்ணிக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே இருந்துட்டேன். அப்போ எனக்கு இந்தியனாமே அப்பா சுடுறதுக்கு தான் தேடுறான்னு தெரியாது. நான் கொண்டு போய் இப்படி மேலே மேலே காட்டினேன். அவனுக்கு விளங்கல மாறிச்சாரி அவனுக்கு விளங்கியிருந்து ஏறி பார்த்துருந்தாண்டா அண்டிக்கிறவே அப்பா சுட்டுருப்பாங்க. நான் தான் துரோகி பட்டம் அப்போ என்ன தந்திருக்கோம். நான் கொண்டு அப்பா மேலே அப்போ எனக்கு நினைக்கிறேன் 87ஆம் ஆண்டு ஒரு வயசு நான் போய் மேலே காட்டி கொண்டுட்டுறேன். அது இந்தியனாமைக்கு அதை விளங்கல. எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ 87 அப்போ ஓட தொடங்கிட்டார். 89 தான் நீங்கள் அந்த காவல்துறையில் சேர்ந்தது. 87 தான் திருப்பி ஜெர்மனியில் வந்திருக்கீங்க. அப்போ காசு கொண்டு வந்து வச்சுருந்தார். இதில் அது இவங்க இபிஆரில் பிபிடிபி புலட்டன் இப்போ கணவர் இருக்கணும். எல்லோரும் அப்பா சுட தெரிஞ்சாக்கள் தான் இப்போ அரசியல் கட்சியில் நிற்கணும். இதுதான் வீடப்பு. இதில் மொத்தம் 6 இந்த 4 பத்திரப்பிறப்பு காணி இருக்குது. நோ ஹவுஸ் இதுதான் ஹவுஸ். இது வந்து நான் பிறகு வந்து ஃபுல்லாக எல்லாம் போட்டு நான் ஃபுல்லாக இங்கே சுற்றி சாப்பிட்றேன். இப்போ டாக்டர் இது இந்த காணியில் இப்போ பில்டிங் கட்டுற ஐடியா இருக்கும். ஃபுல்லாக சூப்பராக திருப்பி இருக்கா. ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி அடித்து போட்டு இதில் ஒரு வீடு ஒன்று கட்டுவோம்னு தான் ஜோதிச்சோன்னு இருக்கிறேன். லோன் கேட்டு நான் பிஎஸ்சி மேனேஜர்கிட்ட பிஎஸ்சி மேனேஜர் தாரேன்டார் இதில் ஒழுங்குக்கலாம் போய் வீட்டை காட்டணும். வீடு அதுக்குள்ள பார்க்கலாம். ஒரு புளிய மரம் ஒன்றுக்கு வளர்க்க மீன்கிற மட்டும்தான். இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் ஷோர்ட்ஸும் இல்லாமல் ஓடி தெரிஞ்சு ரோட் ஒழுங்கு. இது 2019ஆம் ஆண்டு 10 லட்சம் லோட் போட்டுட்டு வந்து சுற்றி வர எல்லாம் அடக்க எந்தால் வீட்டில் ஆக்கள் வெளியாக்கள் போய் எல்லாம் எந்தேலேயும் ஒன்று ஒட்டிக்காங்க. சிக்காத சுடுவோம் எந்த மாதிரி ஒட்டிக்காங்க. இது அனுப்ப உண்மையான கேட். இதுக்கால தான் பாதாள வந்து இதுதான் கேட் இருந்தது. கேட்டு உடைச்சிட்டேன். இதில் தான் முந்தைய கேட் ஒன்று இருந்தது இடத்துல. இதுக்குள்ள தான் வீடு இருந்தது. இந்த வீடு உடைச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஓரளவு சும்மா தெரியும் வச்சு பார்த்து வேண்டாம். இந்த ரெமினன்ஸ் இருக்குது. அதில் என்ன வடிவாக தெரியும் என்றால் இதுக்குள்ள இதில் இந்த இதுக்குள்ளே போய் அப்படி நீங்கள் எடுக்கலாம். அந்த வீடு தெரியும். இதில் கொண்டு வந்து கேமரா வெட்டிப்படி இதில் இன்னொரு கேமரா இந்த இதில் இருக்கிறதான் ஒரு காலத்தில் இந்த என்ன சாமானத்தில் கல் துவைக்கிற இடம். அதை வந்து இதில் தோய்கள்னு சொல்லுவாங்க. தோய்கள் அம்மா துவைச்ச தோய்கள் மிச்சம் இருக்குது. மற்றது இடத்துல ஒரு வேப்பம் இதில் இந்த வேப்ப மரம் இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இந்த உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுக்குள்ளே போயிடாது. உள்ளுக்குள்ளே அவடத்தில் ஒரு சின்ன ஒரு கோழி கூடு ஒன்று போட்டிருந்தது. அதுக்குள்ளே தான் அந்த அம்மலாச்சி கோவில் ஒன்று இருக்குது. அதை கொண்டு வந்து வச்சுருந்தேன் நாங்கள். நாளைக்கு 87 88ஆம் ஆண்டு. இதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு வீடு 2 ரூமில் ஒரு வீடு. அவ்வளோதான் இந்த வாழ்க்கை காசு. என்ன போட்டோ எடுக்க போறீங்க? வீடு தானாடா நீ
ரைட்டு. யாரும் உழைக்கிட்டாங்க. தேங்க்ஸ் ஓகே. இதான் நாங்கள் கேட் ஒரிஜினல் கேட். இந்த கேட்டும் கல்டின்னு போயிட்டோம். இதெல்லாம் அந்த டபுள் என்ட்ரன்ஸ். இதாலையும் வரலாம், இந்த ஒழுங்கையால் வந்து இப்படி இதாலையும் வரலாம், அதாலையும் வந்து அதிலையும் வரலாம். இது ஒரு குட்டி வீடு. இந்த மரத்துக்கு ஒரு சின்ன வீடு, அவ்வளோ. தட்ஸ் ஆல் ஆசை. வாழ்க்கையில் இருக்கிற ஆசைன்றது அவ்வளோதான். பெரிய பெரிய காணியெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லை, அதெல்லாம் காசெல்லாம் சேர்க்கணும் இல்லை. நான் மெத்த காணிக்கிட்டாங்க அங்கே 30,000 வரப்பு காணி இருக்குது. கிட்டத்தட்ட 10-12 கோடிக்கு மேலே போகும்போது அது இப்படி இந்த 1 லட்சம் 50 லட்சம் இந்த உதவித்தொகையெல்லாம் சேர்த்து பணக்காரனாகிறதே இல்லை எனக்கு. இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் முன்னக்கு நான் 90ஆம் ஆண்டு 91 5 வயசுல நர்சரியில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அப்புறம் இதில் சைக்கிளில் ஏற்றி முன் பாரில் ஏற்றி கத்த ஐயோ நான் வீட்டடிக்க போகிறேன் வீட்டடிக்க இது ஆள் இப்படியே போய் இப்படி வெளியால் போய் அந்தனியார் கோயிலடியில் இருக்குது சின்ன ஸ்கூல் ஒன்று விட. அங்கே நானும் அரவிந்தராஜன் சொல்லி இந்த ஃப்ரெண்டு இப்போ ஒன்று டிசி அரவிந்தராஜன் சொல்லி இப்போ மாந்த வெஸ்ட்டுன்ற டிஎஸ் அன்னைக்கு டிவிஷனல் செக்ரட்டரி. இதால் தான் இப்படி போகிறார். அவர் வந்து வீட்டை வர்றாரு. அவருடைய தங்கச்சி ஒரு ஆள் இருந்து இப்படி வீட்டை வந்து வீட்டில் வர்றாரு. வீடே இல்லை, அதே இடத்துல திருப்பி அதே மாதிரி ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டணும்னு ஆசைப்பட்றேன். இதில் அம்மா அப்பாண்ட ஞாபகம்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த காணியெல்லாம் வாழ்க்கையில் விற்க மாட்டேன். எத்தனை வருஷம் நம்ம காணியெல்லாம் விற்க போகிறது வாழ்க்கையில் விற்க மாட்டேன். இந்த காணியெல்லாம் இதில் அம்மா அப்பாண்ட உயிர் எல்லாம் இருக்குது. அதில் தான் கிணத்தடி, அதில் ஒரு தோழிகள் ஒன்று இருக்குது. இது கிட்டத்தட்ட 150, 200, 300 வருஷத்துக்கு மேலே பரமையான காணி. இது அம்மாண்ட அப்படி என்ன காணிகள். அதில் கோயில் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே ஒரு எழுந்தருளி விக்ரம் ஒன்று இருக்குது. நாங்கள் சுத்த ஹிந்து என்றால் எழுந்தருளி விக்ரம் வீட்டை வச்சுருந்தாக்கள். எங்களோட மாமா வந்து 160 பஸ் வச்சுருந்தவர், அம்மாட மாமா. அதிலிருந்து வந்தது தான் அந்த எழுந்தருளி விக்கிரகம். வேறு என்ன இதை பார்த்தாலே கவலை தான். இதில் ஒரு புளிய மரம் ஒன்று இருந்தது, திருப்பி வளர்ந்துட்டு நினைக்கிறேன். அதே அந்த புளிய மரம் இதாக திருப்பி அதில் திருப்பி ஒரு புளிய மரம் வந்துருக்கு. இதான் நாங்கள் இவரை தான் ஒரு சின்ன வீடு, சின்ன நேசரியில் தப்பா இதால் கூட்டின்னு வராத பென காற்று, இந்த சத்தம். இதில் சைக்கிளை வந்து ரக்கினா பிறகு ஓடி போய் வீட்டை போய் ஓடுறது. இந்த அதில் வாசலில் இருந்து அப்பா அப்படி சந்தைக்கு போயிட்டு வந்து இப்படி காசை அப்படி எடுத்து இப்படியே சரி வேறு அள்ளி எவ்வளோ டென்ட்ரியில் அவ்வளோ வந்து இப்படி குட்டி கையில் வேண்டி கொண்டு வச்சு கட்டியில் போட்டுன்றது. அப்போ ஜெர்மனிலேருந்து வந்திருந்து இப்போ வந்து 88ஆம் ஆண்டுகளில் 87, 88 இந்த பின்னுக்கு தோட்ட காணி இருக்குது. அதில் மரவழிக்கிழங்கு இழுக்கிறது. எடுத்துட்டு சந்தையில் கொண்டு விற்றுட்டு இங்கே விளான் சந்தையிலையும் பண்டத்திரப்பிலையும் விற்று போட்டு வந்து திருப்பி கொண்டு தருவார். அப்போ நான் அந்த அப்போ சிவாஸ்ரீகள் தெரியுது உங்களுக்கு. இது அந்த ஒரு கோல்ட் கலர் பெட்டி இருந்தது, சிவாஸ்ரீகள் பெட்டி. அப்போ லண்டனில் இங்கே ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்தது. அந்த பெட்டிக்கு எனக்கு அந்த என்ன பெட்டின்னு தெரியாது, பட் அந்த பெட்டிக்கெலாம் போட்டு காசு எடுத்து வைக்கிறது. இப்போ நர்சரி போய்களில் ஒவ்வொரு முறையும் அப்போ என்ன தெரியாது தானே, 50 ரூபா தாள் 20, 100 ரூபா தாள் 10 அப்படிலாம் எழுதிட்டு போகிறோம். 1000 ரூபா தாள் 10 எழுதி ஒட்டியே எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே உடுப்பு தான் வைக்கிறது, அதுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு போகிறது. இந்த பள்ளி சொல்லுது கடவுள். அம்மா என்ன செய்வா, நான் அதுக்குள்ள போய் 20 ரூபா தாள் உண்டு 10 ரூபா தாள் உண்டு எடுத்துருவா. இந்த மத்திய சாமான் வேண்டணும். நான் திருப்பி நர்சரியால் வந்து எண்ணி பார்த்துட்டு காசை காணலேண்டா பக்கத்து வீட்டில் போய் கடன் வேண்டி கொண்டு வந்து அந்த காசு வைக்கும் பெரும்பெருக்கும் வீட்டை உள்ளே வைக்க விடுறதில்ல. இந்த இதில் கணக்கு மெமரிஸ் இருக்குது. நான் சாய்க்கிலே ஒரு சின்ன வீடு உண்டு, அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு ஒரு 2 ரூமில் ஒரு வீடு உண்டு, அவ்வளோதான். தாக்கள் கூடான்னு சொல்லி சிங்கள சிங்களீஸ் கூட நினைக்கிறது தானே. அது போல அங்கே 90 விதமானாக்கள் நல்ல 10 விதமானாக்கள் தோசம் பிடிச்சாக்கள். எங்கள்லையும் அப்படி தானே. இப்போ 100 யாழ்ப்பாண தமிழர் நல்லமோ இல்லை தானே. யூடியூபர்ஸ் வந்து அதை தெளிவாக அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கேன். எனக்கு எதிராக ஏதாவது போட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பைத்தியத்தின் ஆளுடான்னு சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டிருக்கேன். நான் அவருக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் கோர்ட்ஸுக்கு வருவார். அவர் போட்ட அந்த கொமெண்ட்டுகள், அவர் போட்ட வீடியோக்கள் முன்னுக்கு இருந்து பிடிப்பேன். முன்னுக்கு இருந்து நான் அர்ஜுனாவோட நிற்கிறேன்னு சொல்லி ஒரு காசு ஏற்றுன்னு சொல்லி ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸுக்களால் போட்டு அவரை பிடிப்பேன். நாளைக்கு அவர் தொடர்ந்து யூடியூப் செய்வார்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஜெஃப்னாவில் என்ட்ரியும் போட்டிருக்கேன். அதை கூப்பிட்டு கதப்பினும் என்ட்ரி போட்டுட்டு பேந்தும் கௌசலா சொல்லி வேண்டாம், அவன் இன்கம் இல்லை போய் அவன் பேருந்து செய்து தூக்கு போட்டு திட்டா இப்படியா நாக்களால் தான் கிண பேர் வந்து தப்புறது. அப்போ நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கட்டும், அவர் ஜோதிச்சு இன்றைக்கு தான் டிசைட் பண்ண என்ன செய்கிறாங்க. எல்லா யூடியூபர்ஸும் பிள்ளை வேண்டியது. இப்போ உங்கள் 3 பேருக்கும் கால் பண்ணி நான் வேற சொல்லி சொன்னேன் தானே. அப்படி இப்போ நான் இப்போதைக்கு வந்து ஒரு 2-3 பேரை தான் என்னோட வச்சிருப்பேன். மற்றவர்களை கேட்டு பார்த்து தான் எடுப்பேன். உங்கள்கிட்டையும் சொல்லக்கூடிய அதுதான். இப்போ சின்ன சின்ன விஷயங்களில் பிள்ளை விட்டீங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ ஆழமடா இவ்வளோ காசு எனக்கு வேற இருந்தது. உங்களுக்கே வேறு கம்ப்ளைண்ட் தெரியும், அச்சு நாடு ஃபோன் ஆன்சர் பண்ணுறது. இப்போ ஒரு அம்மா ஒரு ஆள் 100,000 அனுப்பி போட்டு எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கூறல் இருக்கணும், நீங்கள் திரும்ப கோல் எடுக்க ஆன்சர் பண்ணலேன். சும்மா எடுக்கிறார்கள், உண்மையாகவே காசு அனுப்பிட்டு எடுக்கிறார்கள், பம்பளை என்ன நடக்குன்னு கேட்ப பண்ணுறார்கள். எல்லாரும் மாறி மாறி எடுக்கல. எனக்கு எது முக்கியத்துவம் இல்லைன்னு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கோல் தான் கதைக்கிறாங்க. தலையில் அனுபவளிக்கிட்டோம். நான் அது பார்த்துட்டு யூடியூபர்ஸை என்ன செய்கிறது, யார் எடுக்கிறது, நான் ஒன்று தான் உள்ளுக்குள்ளே எடுப்பேன். உள்ளுக்குள்ளே எடுக்கிறாங்களும் சரியான ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து இப்போ இதை பாவிச்சு காசு வேண்டுறது 1-2 பேர் தான். அது கூட அன்றைக்கு வந்து அது வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்யலை. அன்றைக்கு வந்து என்னோட கேட்டவர் காலில் கொஞ்சம் இருக்கு கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் இப்போ நான் ஒரு டைம் எடுத்து சொன்னேன், மது ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செய்யும் ஒரு ஆசை, பிரச்சனை இல்லை. ஆனால்
அர்ச்சனா டாக்டரோட நிற்கிறேன். அர்ச்சனா டாக்டர் ட்ரீட்மெண்ட் செய்யக்கல நீங்கள் ஒரு பிள்ளை விட்டா அது எனக்கு தான் பாதிக்கும், அதெல்லாம் செய்யணும்னு சொன்ன பிறகு தொடர்ந்து செய்யிருக்கிறார். அவர்கிட்ட கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வேறு என்ன சொல்லுவோம் மற்ற டாக்டர் என்னடா உங்கள்கிட்ட வந்து சில விஷயம் பர்சனலாக கதைக்கவோ அல்லது வந்து ஒரு உதவி திட்டங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்களை கொடுக்க சொல்லியோ புலம்பெயர் உறவோட சரி ஈழத்திலையோ சரி கன பேர் ஆசைப்படுவேன் கதைக்க எடுக்க நீங்கள் ஆன்சர் இல்லை. ஆனால் அது வந்து உங்களை குற்றமாக சொல்லல, நீங்களும் பிஸி அனுப்பிங்கள் பார்லிமெண்ட் அது இதுண்டு. இப்போ அவ என்ன சொல்ல வர விஷயம்னு சொன்னால் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ணலாட்டிக்கு நீங்கள் அதுக்கு ஒரு ஆளை நியமித்து அப்படி ஆன்சர் பண்ணி என்னென்னதாண்டு கேட்கலாமே. கூட நான் ஜோதிச்சேன், நல்ல பிள்ளை தானே. இப்போ மதுவுக்குள்ளால இந்த வேலையில் செய்வோம். நான் பார்லிமெண்ட் நிற்க அப்போ நான் போயிருக்கேன், தம்பி நான் போராடா 5 நாளைக்கு வர மாட்டேன். இப்போ பிறகு அவர் தானி ஒன்று தொடங்கி அதுக்கு பிறகு இஷ்யூஸ் எடுத்து நான் என் பைத்தியத்துக்கு அப்படி பைத்தியத்தின் ஆளுடான். இப்போ சில பேரப்போ தங்கள்கிட்ட விரல் வீக்கங்களை தெரிகிறீங்களே ஒரு லெவலுக்கு வந்தவுடனே இவரை என்ன கேள்விக்கிறேன் நானும் ரன் பண்ணுவோம். இப்போ ஜிஎல் தர்ஷன் எப்படி அடிச்சு ரக்கி வச்சிருக்கிறோம் அப்படி இவரையும் அடிச்சு ரக்கு வேணும். 2 பேருக்கும் வழக்கு போடுபடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இவன் கதைகள் இவன் இதுகள் உண்மை இருந்து கிடக்கு தானே, அது எல்லாருக்கும் மட்டும் வழக்கு போடணும். கோர்ட்ஸில் பார்க்கட்டும். நீங்கள் சொன்ன கேட்ட விஷயத்துக்கும் நான் இனி அடுத்தது இப்போ இன்றைக்கு தான் மீட்டிங் போடுறோம். முக்கியமாக அந்த எங்களோட கட்டமைப்பில் இருந்தார்கள் தான் அவையில் ஒரு 5-6 பேரை நம்பிக்கை எடுத்திருக்கேன். அவையை கொண்டு நான் திருப்பி ஒரு பஃபாவை க்ரியேட் பண்ணி ஒரு அதாவது மத்திய குழுன்னு சொல்லி நம்ம அப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன். இன்றைக்கு க்ரியேட் பண்ணிடுவேன். அவைக்குள்ளாலையும் தான் நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் போகும். மற்றது அவசரம் இருந்தால் இமெயில் பண்ணுங்க. எல்லாருமே இமெயில் பார்க்க தெரியும், எனக்கு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் இமெயில் அனுப்புகிறேன். இப்போ இமெயில் பண்ணி நான் அவசரம் இப்படி ஒரு ஃபோட்டோவோட அனுப்பினா நான் அதை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அந்த பொருளாக்கள் இப்போ நீங்கள் வரைக்கும் மாதம் பண்ணி கொண்டு தான் வந்து நான் இப்போ தான் சொந்தக்காரர் அடிக்கணும், எல்லாரும் அடிக்கணும். இப்போ ஃபோனை பட்டு வைக்கலாது அப்படி இருக்கீங்க அப்படி வைக்கலாது. ஒரு ஆள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தால் கூட வடிவாக கதை கொண்டு நீங்கள் இங்கே இந்த இடம் வந்து அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். பட் டெய்லி காய்ச்சி கொண்டு தான் இருக்கேன். டாக்டர் அந்த இன்றைக்கு உங்களோட ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவு வந்து பதிவிட்டுருக்கிறீங்க. அந்த 6 கோடியோ 1 கோடிக்கு மேலே காசு உங்களோட பேரை சொல்லி மோசடி செய்த அது சம்பந்தமான ஒரு அனிமஞ்சன் தான். எனக்கு அந்த பாட்டு அடிக்க செல்லப்பாண்ட பாட்டு அடிக்கல எனக்கு சொன்னவே அது ஃப்ரீயாக தான் செல்லப்பா அடிக்கிறாரு. ஆனால் 5 பாட்டோ 4 பாட்டு வந்திருந்தது. இடைக்குள்ள ஒரு வசனம் சொன்னால் அதுக்குரிய பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். எனக்கு அது சம்மந்தமாக நான் விசாரிக்கவே இல்லை. அந்த பாட்டு அடித்தது யார் அடித்தது ஒன்றுமே எனக்கு பாட்டு அடித்து ஒரு மாதப்புறம் தெரியும். பிறகு இப்போ தான் கேள்விப்பட்டேன் அந்த பாட்டு அடிக்கிறதுக்குரிய ஹாசாமன்னு சொல்லி இவர் சம்மந்தப்பட்ட நபர் வந்து இது காசு சேர்த்துருக்கிறார் அம்மாக்கள்கிட்ட அதுக்கு கொடுக்குறதுக்குரிய பாட்டு அடிக்கக்கூடிய செலவு. அப்போ அதில் கணவர்கிட்ட சேர்த்துட்டு ஒரு 1000 பவுண்ட்ஸை மட்டும் அவையிட்ட கொடுத்துட்டு மிச்ச முழு பேர்கிட்ட சேர்த்ததுகள் தெரியாதவங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், எந்த டிக்டாக் தளமும் என்ன பிரதிபலிக்காது. கிளியராக சொல்கிறேன், எந்த டிக்டாக் தளமும் என்ன பிரதிபலிக்காது. உங்கள் 3 பேர்கிட்ட யூடியூப் பட்டு தான் இப்போதைக்கு ஒஃபிஷியலாக இருக்கும். நீங்களும் பிளவிட்டால் அது பிறகு நெத்தி வெடி விடும். இப்போதைக்கு உங்கள் 3 பேர்கிட்ட யூடியூப் மட்டும்தான் ஒஃபிஷியலாக இந்த இதில் இருக்குங்க. சரி தானே? அதை தவிர வேறு ஒருத்தர் ஒஃபிஷியலாக இப்போதைக்கு இந்த யூடியூப் கண்டென்ட் வந்து நீங்கள் 3 பேர் தான் போடுங்க. வேறு யார் 2 எடுத்து போட்டாலும் 3 எடுத்து போட்டாலும் நான் நாளைக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பேன். சரி தானே? இது வந்து 160 என்ஓபி பஸ் கம்பெனி என்று சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் சிடிவி வந்து என்ஓபி பஸ் கம்பெனியில் இருக்கிற நாகலிங்கம்ன்றது அம்மாவோட மாமா. அவர் செய்த சிலை தான் அந்த சிலை. அது முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பஸ் விடுறது முடிய முல்லைத்தீவு மற்ற கவுனி அங்காலே எல்லாம் எங்களுக்கு மாங்குளத்தில் 90 ஏக்கர் காணி இருந்த இடம். அப்படி இருந்து தான் இருந்து இல்லாமல் அப்பா இயக்கத்துக்கு போன வழியாக இடம் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இதுவும் வழி இல்லாமல் அப்படியெல்லாம் போனாங்க. நாங்கள் இடம் வேண்டு இந்த வீடெல்லாம் மக்கள்லாம் உடச்சி எடுத்துருந்தாங்க. இது முழுக்க இல்லாமல் சொந்தக்கார இது அங்கே இது முழு இந்த இந்தியாவில் இது எல்லாமே சொந்தக்காரர் வந்துருக்கு. இதை சொல்கிறது தெருவடியாருன்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி தான் வச்சிருக்கிறது. அப்பாவை சொல்கிறது இது கிழக்கு மூலை, அப்பாவை சொல்கிறது தெருவடியாருன்னு சொல்லி. அப்போ அப்பா ஒரு ஜமீனுண்டு, அம்மா ஒரு ஜமீன் பிள்ளை. அப்போ இந்த 2 ஜமீனுக்குலாம் அடிபாடு வரக்கூடாதுக்காண்டி கல்யாணம் கட்டி விட்டு அப்பா அம்மா அது பேருந்து கிடச்சா வீட்டுக்குள்ளே மடி விட வைக்கிறது. இந்த ஏரியா முழுக்க அம்மாண்ட ஏரியா. அந்த ரோட்டிற்கு தானே ரோட்டில் இருக்கிற அந்த அதில் வந்து எங்களோட பிள்ளையாளுக்கு தானே இந்த பிள்ளையாள் தான் உலகத்திலேயே முக்கோணமாக வீதி உள்ள பிள்ளையார். மிச்சம் ஒரு இடமே இல்லை, வட்டமாக தானே இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரோடு பிடிப்போது ரோடு ஒன்று பிடிக்காது, முக்கோண வீதி உள்ள பிள்ளையாள். அப்போ நினைக்கிறேன் 70 80 எங்கள்கிட்ட துவாக்கி இருந்தது. அப்போ பாட்டை வந்து துவாக்கி இருந்தது. நாங்கள் 90 ஏக்கர் காணி வச்சுருந்தோம் நாங்கள் தானே மாங்குளத்தில். அப்போ வந்து காணி பாதுகாப்பாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே 1943 துவாக்கி கொடுத்துருந்தது. இப்போ துவாக்கி இது மேலே கொழுவி இருக்குது. அப்போ அம்மாண்டி ஆக்கள் வந்து ஏன் இது முக்கோணமாக இழுக்கணும், ஏன் சந்தி வரைக்கும் பிள்ளையார் போகணுன்றதுக்காண்டி குறுக்க இழுக்குது அம்மாண்டி ஆக்கள். அப்பாண்டி ஆக்கள் இல்லை சந்தி வரைக்கும் தங்கண்ட வீட்டு வாசலில் பிள்ளையார் வந்து இது அந்த குடம் வைக்கிறான்னு குடம் வச்சு நின்று போகணும்னா கடைசி அங்கே இங்கேயும் பிள்ளையார் இழுபட்டு நிலத்தில் போட்டுட்டு பிள்ளையாரை அப்பா போய் துவாக்கு எடுத்துக்கணும் நம்ம ஆக்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த துவாக்கு இருந்துன்னு நினைக்கிறேன் 70 72 ஆண்டு தான் திருப்பி இது கொடுத்தது. அப்படி கொஞ்சம் வீர பெரம்பரை
சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டாக்டர்கிட்ட பரம்பரை கோயில். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு கோயில் பரம்பரையாக இருக்கும் தானே ஊரோடு சேர்த்து. டாக்டர்கிட்ட காணி வந்து அதுதான் உங்களை பார்க்க தெரியும். இந்தியாவில் இருக்கிறது வந்து இப்போ நான் காட்டுற இடம் தான் காணி, டாக்டர்கிட்ட சொந்த காணி. இப்போ அந்த காணியோடு சேர்ந்து தான் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பரம்பரை கோயில். பாருங்கள் நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். அம்மன் கோயில் ஒன்று பாருங்க.